வணக்கம், இது உங்கள் எம்பர்டட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராஸ்பெரி பிக்கோ போர்டில் எல்இடி எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். பிக்கோ போர்டு வந்து நீங்கள் இது வந்து உபுண்டுவில் பண்ணியிருக்கேன். இப்போ உபுண்டுவில் வந்து தானே ஐடியை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிக்கோ போர்டை வந்து போர்ட் செலக்ட் பின்னை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கேபிளில் வந்து ஜாக் பண்ணிவிட்டு அப்புறமா போர்ட் செலக்ட் பின்னை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஆர்பிஐ பிக்கோக்குள்ளதில் அந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு காட்டுவீங்க. இந்த 2 ஃபைல் இருக்கும், index.htm info uf2.hdxன்னு இருக்கும். இப்போ index.htm வந்து கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணால் ஒரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணுவது. அந்த பேஜில் வந்து பிக்கோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் தான் இருக்குது. இப்போ அதில் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் வித் MicroPython அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் uf2 ஃபைல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, வெப்சைட் இருக்கும். டவுன்லோட் uf2 ஃபைலை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை அப்படியே வந்து ட்ராக் பண்ணி இந்த ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணி பிக்கோ ஸ்டோரேஜுக்கு வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உடனே பிக்கோ வந்து அது வந்து பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், காப்பின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் அது வந்து டிஸப்பியர் ஆகிரும் ஃபைல் மேனேஜர்லேருந்து. அப்புறம் நீங்கள் இதை யூஎஸ்பி வந்து எடுத்துகிட்டு போர்ட் செலக்ட் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணாமல் டேரெக்டாக அதை வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ தானே ஐடி வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். பைத்தானுக்கு வந்து இந்த ஐடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ராஸ்பெரி ஓஎஸ் கூட இது கொடுத்துருக்காங்க. அதனால் நான் உபுண்டுவில் வந்து அதே செட்டப் இங்கே செட் பண்ணியிருக்கேன். இதில் ரன்னில் இன்டர்பிரேட்டர்னு இருக்கும். அதில் இன்டர்பிரேட்டரில் சேம் அஸ் விச் ரன்ஸ் அப்படின்னா தானே ஐடியே வந்து இன்டர்பிரேட்டடாக இருக்கா அப்படின்றது இல்லை. இங்கே வந்து பிஐ பிக்கோ தான் நமக்கு. இப்போ MicroPython ராஸ்பெரி பிஐ பிக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்ன போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது காட்டும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைர்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள இன்ஸ்டாலர் அப்டேட் ஃபைர்வேர் கொடுத்துட்டு நீங்கள் அகைன் பழைய செட்டப் பண்ண மாதிரி போர்ட் செலக்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் யூஸ்பி பண்ணிவிட்டு போர்ட் செலக்ட் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் வந்து இன்ஸ்டாலும் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிரும். அகைன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுங்கள். ரீகனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த தானே ஐடியில் கீழே வந்து ஷெல்லுன்னு இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து MicroPython வெர்ஷன் 1.14 ராஸ்பெரி பிஐ பிக்கோ வித் RP2040 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து அதை காட்டும். இப்போ நீங்கள் கம்பைல் பண்ணுற கோடு எல்லாமே வந்து இதில் வந்து ரன் ஆகும். இப்போ இதை வந்து சாம்பிள் கோடு வந்து எல்இடி பிளிங்கிங் வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ இம்போர்ட் டைம் டிலேக்கு வந்து டைம் நீங்கள் யூஸ்க்கிறோம். இது எல்இடி ஆன்போர்டில் வந்து 25th பின் வந்து அவுட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒயில் ஆஃப் ட்ரூவில் வந்து ஆன் பின் வந்து 1 ஆக்குறோம். 5 செகண்ட் கழிச்சு அகைன் வந்து 0 ஆக்குறோம். 5 செகண்ட் கழிச்சு அகைன் 1 ஆக்குறோம். அப்போ ரிப்பீட்டடாக 5 செகண்ட் ஆன் 5 செகண்ட் ஆஃப் 5 செகண்ட் ஆன் 5 செகண்ட் ஆஃப் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து ராஸ்பெரி பிஐ பிக்கோவில் தான் ரன் ஆகும். இல்லை எதில் சேவ் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் இந்த கம்ப்யூட்டர்லேயும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிஐ பிக்கோலையும் சேவ் பண்ணிக்கலாம். பட் ரன் ஆகுறப்ப மட்டும்தான் இது இதாகும். நீங்கள் அதை ரீக்ளைம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டோர் ஆகாது. நம்ம டேரெக்டாக ரன் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு சேவ் பண்ணுறப்ப .pyங்கிறத மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எல்இடி பிளிங்க் ஆகுது. அதோட அவுட்புட்டை வந்து நான் சைடில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ராஸ்பெரி பிஐ பிக்கோவில் ஒரு எல்இடி வந்து 5 செகண்ட் ஆன் ஆஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.